Hello viewers. Hello viewers. Welcome to Minute Mystery. Welcome to Minute Mystery. இது 1962 டெக்சாஸ்ல இருக்கிற மார்சல் அப்படின்ற ஒரு டவுன். அந்த டவுன்ல 4 வயசான சுசானா பேட்டன் அப்படின்ற ஒரு சிறுமி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி வாழ்ந்துட்டு இருக்க அந்த சிறுமிக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாள் இரவும் கெட்ட கனவா வந்துகிட்டே இருக்கு. கெட்ட கனவு அப்படின்றதுக்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கெட்ட கனவு வந்தாவோட பிரச்சனை கிடையாது. ஆனா அப்படி வர்ற அந்த எல்லா கெட்ட கனவும் ஒரே நிகழ்வா தான் இருக்கு. அந்த ஒரே நிகழ்வு தான் ரிப்பீட்டடா அடுத்தடுத்த நாட்கள் கனவா வந்துட்டே இருக்கு. சோ இந்த கனவுகளை பத்தி அந்த சிறுமி அவங்க அப்பாட்ட ஷேர் பண்றாங்க. அப்படி ஷேர் பண்றப்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல அவங்க அப்பா இது ஒரு சாதாரண கனவு தான், நாட்கள் போக போக சரியாயிரும் அப்படின்னு விட்டுறாரு. ஆனா திரும்ப அந்த சிறுமி அதே கனவு தான் எனக்கு வந்துட்டே இருக்குன்னு மாச கணக்குல சொல்ல ஒருவேளை இந்த வீடு தான் பிரச்சனையா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வீட ஷிஃப்ட் பண்றாங்க. சரி, வீட்டு மாத்தினதுக்கு அப்புறமா அந்த கனவுகள்லாம் வராம இருந்துச்சா அப்படின்னு கேட்டா அதுதான் கிடையாது. மறுபடியும் அதே கனவுல அவங்க தூக்கத்துல வந்துட்டே தான் இருந்திருக்கு. அதையும் அந்த சிறுமி மறுபடியும் அவங்க அப்பாட்ட போய் சொல்லியிருக்காங்க. அவங்க அப்பாவும் அதை கேட்டதுக்கு அப்புறம் மேபி இப்போதைக்கு இந்த மாதிரி இருக்கலாம், வளர அவருக்கு சரியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சமாதானப்படுத்தி வைக்கிறாரு. ஆனா என்னத்தான் அவர் இப்படி சமாதானப்படுத்தினாலும் அந்த சிறுமி வளர அந்த கனவு கம்ப்ளீட்டா அழிஞ்சிச்சான்னு கேட்டா அதுதான் கிடையாது. அந்த கனவோட ஃப்ரீக்வன்சி வேணா குறைஞ்சிச்சே தவிர அந்த கனவு கம்ப்ளீட்டா அந்த சிறுமியோட தூக்கத்துல இருந்து போகவே இல்லை. சோ இப்படி அழியாம வந்த அந்த ஒரு கனவு தான் இந்த ஃபேமிலியில நூற்றுக்கணக்கான வருஷமா புதைக்கப்பட்டு வச்சிருந்த ஒரு சீக்ரெட்டை வெளில கொண்டு வரவும் செஞ்சுச்சு. அது மட்டும் கிடையாது, இந்த சிறுமி சாதாரண சிறுமி கிடையாது, இவங்க மறுஜென்ம பிறவி அப்படின்றதையும் அந்த ஃபேமிலிக்கு உணர்த்தவும் வச்சுச்சு. சோ அந்த கனவு தான் என்ன, அது எப்படி இந்த சிறுமியோட வாழ்க்கையை மாத்துச்சு அப்படின்ற பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம கடைசி வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண போயிடலாம். கூடவே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்கை கொடுத்துக்கோ, மறக்காம ஃபாலோ பண்ணிருங்க. அப்படி என்னதானே அந்த சிறுமிக்கு நைட் மேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த சிறுமி நைட்டு தூங்குறப்ப அதோட கனவு ஸ்டார்ட் ஆகும். அந்த கனவுல கம்ப்ளீட்டா டார்க்கா இருக்கிற ஒரு பிளேஸ்ல ஒரே ஒரு வீடு இருக்குமா. அந்த வீட்டோட வாசப்படி திறந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த சிறுமி அந்த வீட்டுக்குள்ள போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு பக்கத்துல போய் அந்த வாசப்படி வழியா எட்டி பார்க்கும். அப்படி எட்டி பார்க்கறப்ப அந்த வீட்டுக்குள்ள ஒரு படிக்கட்டுகள் இருக்கும். அந்த படிக்கட்டுகள் நேரா அந்த வீட்டோட அட்டிக்குன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதாவது பாருங்களா மேற்கூரையில இருக்கிற ஒரு ரூம் மாதிரியான அமைப்பு இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஒரு அட்டிக்கு அந்த படிக்கட்டுகள் நேரா போகுது. ஸோ அந்த ஒரு படிக்கட்டுகள் அந்த சிறுமி பார்த்துட்டு இருக்கிற அந்த ஒரு சமயத்துல மேல இருந்து குடுகுடுன்னு சொல்லிட்டு ஒரு ஓல்டர் உமன் வந்து அந்த சிறுமியை பிடிச்சி தரன்னு எடுத்துட்டு போய் அட்டிக்குள்ள போட்டு அடைச்சிட்டு பூட்டிட்டு வெளியே வந்துட்டே இருக்குமா. சோ இந்த ஒரு இன்சிடென்ட் அந்த சிறுமியோட கனவுல நடந்த உடனே அந்த சிறுமி டக்குன்னு எந்திரிச்சு கால்னு கத்த ஆரம்பிச்சிருவாங்களாம். இந்த ஒரு நைட் மேர் தான் பாத்தீங்கன்னா அந்த சிறுமிக்கு அடிக்கடி கனவுல வந்துட்டே இருந்திருக்கு. ஸ்டார்டிங்ல இந்த கனவோட சிவியாரிட்டி பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா தான் இருந்திருக்கு. ஆனா நாட்கள் போக மாதங்கள் போக இந்த கனவோட சிவியாரிட்டி இந்த சிறுமிக்கு அளவுக்கு அதிகமாயிட்டே போயிருந்திருக்கு. ஏன் ஒரு ஸ்டேஜுக்கு மேல இந்த சிறுமி பாத்தீங்கன்னா இந்த கனவு வந்த உடனே ஸ்லீப் வாக்கிங்கே பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது கனவுல எந்திரிச்சு நடப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி நடக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி நடக்கிறது பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல அவங்க அப்பாவுக்கு தெரியவே இல்லை. ஏன்னா அவர் வேற ரூம்ல தூங்குவாரு, இந்த சிறுமி வேற ரூம்ல தூங்குவாங்க. சோ அதனாலேயே அவர் பெருசா கண்டுக்காம அவர் வாட்டுக்கு தூங்கிட்டு தெரிஞ்சிருக்காப்ல. ஆனா அப்படி தூங்கிட்டு இருக்கப்போ ஒரு நாள் திடீர்னு இவரோட வீட்டுக்கு வெளியில இருந்து யாரோ சத்தமா கத்துற ஒரு சவுண்ட் கேக்குது. அந்த சவுண்ட் கேட்டோடனே டபக்குன்னு எந்திரிச்சு அவர் வெளியே போய் பாக்குறாரு. அப்படி பாக்குறப்ப வெளியில இருந்து கத்திட்டு இருக்குது இவரோட மகள் தான் அப்படின்றது அப்பதான் அவருக்கே தெரியுது. அப்படி கத்துற அந்த ஒரு சிறுமி ஏதோ ஒரு பேரை சொல்லி காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருந்திருக்காங்க. சோ அதுக்கப்புறம் தான் அவங்க அப்பாவுக்கே தெரிய வருது நம்மளோட பொண்ணு ஸ்லீப் வாக்கிங்கும் பண்ணிட்டு இருக்கா அப்படின்றது. சோ ஒன்ஸ் இது தெரிஞ்ச உடனே இதுக்கு மேலே உன்னோட ரூமை லாக் பண்ணாம நீ தூங்கின அப்படின்னா அது கொஞ்சம் டேஞ்சரா மாறிடும். சோ அதனாலே நைட்டு நீ தூங்குறதுக்கு முன்னாடி கீழ் டாப்பா மட்டும் போடாம கதவுக்கு மேலேயும் டாப்பா போட்டு போய் தூங்கு. ஏன்னா ஸ்லீப் வாக்கிங் பண்றப்ப மேக்ஸிமம் கதவை லைட்டா திறந்துதான் வெளியே போக பாப்பே தவிர சேர் போட்டு அது மேல ஏறி நின்று டாப்பா திறந்தாலும் நீ வெளியே போக மாட்டேன். சோ மேல் டாப்பா போட்டு தூங்கினா நீ வெளியே போக மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த சிறுமிக்கு அட்வைஸ் பண்ணிட்டு அதுக்கடுத்து அந்த சிறுமியை சேஃபா தூங்க வைக்கிறாரு. அப்படி இந்த ஒரு ஐடியா கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த சிறுமி ஸ்லீப் வாக்கிங்ல வீட்டை விட்டு வெளியே போகாதது வேணா குறைஞ்சே தவிர அந்த சிறுமிக்கு வந்த அந்த நைட் மேருக்கும் குறையல, ஸ்லீப் வாக்கிங் ரூம்குள்ளேயே பண்றதும் குறையவே இல்லை. சரி, இது மட்டும் தான் வினோதமான நிகழ்வு அந்த சிறுமிக்கு சின்ன வயசுல நிகழ்ந்துச்சா அப்படின்னு கேட்டா இதை தாண்டி சில நிகழ்வுகள் நிகழதான் செஞ்சுச்சு. அதுல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா சின்ன வயசுல இருக்கிறப்ப நார்மலா எல்லாருமே என்ன பண்ணுவோம், சின்ன பசங்களோட சேர்ந்துட்டு ஜாலியா விளையாட தானே செய்வோம். ஆனா அந்த மாதிரி இந்த சிறுமி விளையாடாம தனக்கு 5 வயதாகிறப்ப நான் ஒரு கத்தோலிக் நன்னா மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட விருப்பத்தை தன்னோட அப்பாட்ட போய் தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் வினோதமா தெரிஞ்சாலும் அவங்க அப்பா இதை ஒன்றும் பெருசா கண்டுக்கிறவே இல்லை. ஏன்னா அவங்க ஃபேமிலியை பார்த்தீங்கன்னா மதத்துல அளவுக்கு அதிகமா பற்று கொண்ட ஒரு ஃபேமிலியா இருந்திருக்காங்க. சோ அதனாலேயே தன்னோட பொண்ணுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் அளவுக்கு அதிகமா இருக்கனாலதான் சின்ன வயசுலயே நன்னா மாறணுன்ற தன்னோட ஆசையை தெரிவிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா நினைச்சிட்டு இருந்திருக்காரு. ஆனா அப்படி நினைச்சிட்டு இருக்கப்பே சில வினோதமான கேரக்டரைசேஷனையும் அவங்க அப்பா நோட் பண்றாரு. எஸ், இவங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா கத்தோலிக் சிமெட்ரி ஒன்னு இருந்திருக்கு. அதாவது கத்தோலிக் இடுகாடு ஒன்னு இருந்திருக்கு. அந்த இடுகாடுல பாத்தீங்கன்னா இறந்தவங்களோட உடலை கொண்டு வந்து சில சடங்குகள் செய்வாங்க. அந்த சடங்குகள் செய்யற அந்த ஒரு நிகழ்வு இருக்கு பாத்தீங்களா, அந்த நிகழ்வை இந்த ஒரு சிறுமி அதாவது சுசானா அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற மரத்துல ஏறி தான் வீட்டுல வச்சிருந்த பைனாக்குலர் எடுத்து ஜூம் போட்டு அவங்க என்ன மாதிரியான சடங்குகள்லாம் செய்யறாங்க அப்படின்றத உத்து பார்த்துட்டு இருப்பானா.
இந்த ஒரு நிகழ்வு ஒரு நாள் 2 நாள் நடந்திருந்தா கூட அவங்க அப்பா பெருசா கண்டுக்கிறாம தான் இருந்திருப்பாரு. ஆனா இந்த சிறுமி வீட்டுல இருக்கிறப்ப என்னன்னைக்கெல்லாம் அந்த பக்கத்துல இருக்கிற இடுகாட்டுல சடங்கு நடக்குதோ அப்படி நடக்கிற அந்த சமயத்துல எல்லா டைமும் இந்த சிறுமி தான் வீட்டுல இருக்கிற பைனாகுலர் எடுத்துட்டு அந்த மரத்துல ஏறி உட்காந்துட்டு அதை ஜூம் போட்டு பார்த்துட்டு இருந்திருக்கான். சோ இதுவே பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு ஒரு மிகப்பெரிய பயத்தை கிரியேட் பண்ணுது. இப்படியே நாட்கள் ஓடுது, நாட்கள் மாதங்களாகவும் மாறுது. அப்படி மாறுறப்ப அந்த சிறுமிட்ட இதுக்கு முன்னாடி இருந்த சிவியாரிட்டி கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி தெரிஞ்சாலும் அந்த நைட்மேர்ஸ் அண்ட் இந்த கேரக்டரைசேஷன்லாம் பாத்தீங்கன்னா அந்த சிறுமிட்ட இருந்து கம்ப்ளீட்டா அழியாம லைட்டா ஒட்டிட்டே தான் இருக்கவும் செஞ்சுச்சு. சோ இப்படி கொஞ்சம் வினோதமா வளர்ந்துட்டு இருக்கிற இந்த சுசானாக்கு பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து அவங்க அப்பாவை தான் ரொம்ப பிடிக்குமே தவிர அவங்க அம்மாவை பெருசா பிடிக்கவே செய்யாதான். அது அவங்க அம்மாவை மட்டும் கிடையாது, அவங்க அம்மா சைடுல இருக்கிற ஃபேமிலி இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்கள பார்த்தாலே சுசானாக்கு அளவுக்கு அதிகமா கோவம் வருமா. அது ஏன் வருது எதுக்கு வருதுன்றது சுசானாக்கே தெரியாது. இருந்தாலும் அவங்க அம்மாட்ட அவங்க ஃபேமிலி கூட பெருசா நெருங்கி பழகவும் மாட்டா, ஒட்டவும் மாட்டாலாம். அவ மேக்சிமம் அன்பு காட்டுறது தன்னோட அப்பா கிட்ட மட்டும் தான் காட்டவே செய்வாளாம். ஸோ இப்படியே காலங்கள் ஓடுது. இப்படி காலங்கள் ஓட ஓட இன்னும் கொஞ்சம் வினோதமான சில கேரக்டரைசேஷனும் அந்த சுசானா கிட்ட இருந்து வெளியே வருது. வளர அடிக்கடி இந்த சுசானா பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாட்ட வந்துட்டு நீங்க என் அம்மாவே கிடையாது, இவரும் என் அப்பாவே கிடையாது, நான் இங்க இருக்க வேண்டிய பொண்ணே கிடையாது, நீங்க என்னோட பேரண்ட்ஸே கிடையாது, நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் வேற ஒரு வீடு, தயவு செஞ்சு அந்த வீட்டுல என்னை கொண்டு போய் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி அவங்க அம்மாட்ட வந்து சத்தம் போட்டு பேசவும் செஞ்சிருக்கான். ஆனா அப்படி பேசிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா மறுபடியும் நார்மல் ஆயிட்டு அதே வீட்டுல வாழவும் செஞ்சிருக்கான். இப்படி அவ வாழ்ந்துட்டு இருக்கப்பே பார்த்தீங்கன்னா காலங்களும் ஓடுது. ஸ்கூலையும் முடிக்கிறா, காலேஜையும் முடிக்கிறா, அதுக்கடுத்து கல்யாணமும் முடிக்கிறான். அப்படி கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் 3 குழந்தைகளையும் பெற்றெடுக்கிறான். அப்படி 3 குழந்தைகளை பெற்றெடுத்ததுக்கு அப்புறம் ஒரு அக்கௌண்டன்ட்டா ஜாயின் பண்ணி அங்க வேலையும் பார்க்கறான். சோ இவருடைய காலசக்கரம் இவள் எதிர்பார்த்ததை விடவே பயங்கர ஃபாஸ்டா ஓடுது. ஆனா என்னத்த ஓடுனாலும் அவ்வளவு வயசானதுக்கு அப்புறம், அதாவது 3 குழந்தைக்கு அம்மாவானதுக்கு அப்புறமும் இவளுக்கு வந்து அந்த ஒரு நைட்மேர் நின்றுச்சா அப்படின்னு கேட்டா அதுதான் கிடையாது. கல்யாணம் முடித்து 3 குழந்தைகள் வந்ததுக்கு அப்புறம் அக்கௌண்டன்ட்டா வேலை பார்த்துட்டு இருக்கிற அந்த ஒரு சமயத்திலையும் சின்ன வயசுல அவளுக்கு வந்து அதே நைட்மேர் இப்பவும் வரதான் செய்யுது. எஸ், இது ஜனவரி 3ஆம் தேதி 1999 வருஷம். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா சுசானாக்கு 40 வயசு ஆயிடுச்சு. ஆனா அன்னைக்கு நைட்டும் அவளுடைய தூக்கத்துல அதே நைட் மேர் வருது. ஆனா இதுக்கு முன்னாடி வந்த நைட் மேருக்கும் இன்னைக்கு வர்ற நைட் மேருக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. அப்படி அன்னைக்கு நைட் அவளுடைய கனவுல என்ன வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, சுசானா காலை பொழுதுல அவளுடைய வேலைக்காக அவசரமா கிளம்பிட்டு இருக்கான். அப்படி கிளம்புற அவளுடைய கையில மணி நிறைஞ்ச ஒரு பேக் இருக்கு. அந்த பேக்கை கொண்டு போய் அவளுடைய காரோட பேசஞ்சர் சீட்ல போட்டுட்டு அவ டிரைவிங் சீட்ல உட்காந்து அந்த காரை ஸ்டார்ட் பண்றா. அப்படி ஸ்டார்ட் ஆகிற அந்த கார் பாத்தீங்கன்னா அவ வேலை பார்க்குற பேங்க் நோக்கி மூவ் ஆயிட்டு இருக்கு. அப்படி மூவ் ஆன அந்த கார் பாத்தீங்கன்னா அவ வேலை பார்க்குற அந்த பேங்க்குக்கு பக்கத்துலயே வந்துருது. ஆனா அந்த டைம்ல தான் எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்டாம். சாலை ஓரத்துல பாத்தீங்கன்னா இவளுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு பெண்மணி நடந்துட்டு போற மாதிரி தெரியுது. அவங்கள பார்த்தோன்னே இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கார் அவங்களுக்கு பக்கத்துல கொண்டு போறான். அப்படி கொண்டு போறப்பதான் இது அவங்களுடைய பாட்டி அப்படின்னு அவளுக்கு தெரிய வருது. உடனே காரன் பாட்டிட்டு கார்ல இருந்து இறங்கி அவங்க பாட்டிட்ட இவ பேச போறான். ஆனா இவ பேச போறதுக்கு முன்னாடி அவங்க பாட்டி நீ எதுவுமே பேசாத, என்ன மட்டும் ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டோன்னே சுசானாக்குனால ஒண்ணுமே புரியல. இருந்தாலும் தான் பாட்டியை இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டியை ஃபாலோ பண்ணிட்டே போறான். அப்படி போற அவங்க அபாண்டனான ஒரு வீட்டுக்கும் இவளை கூட்டிட்டு போறாங்க. அந்த வீட்டுக்குள்ள இவளும் போறான். அந்த வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா இவங்க அம்மாவோட கூட பிறந்த தங்கச்சி இருப்பாங்க பாத்தீங்களா, அதாவது இவளுடைய சித்தி இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க அந்த வீட்டுக்குள்ள நின்னுட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்த மாதிரி இவளும் அவங்க பாட்டியை பின்தொடர்ந்து போயிட்டே இருக்கான். அப்படி பின்தொடர்ந்து போன ஒரு பாட்டி ஒரு இடத்துல நிக்கவும் செய்யறாங்க. அப்படி நின்னவங்க அந்த இடத்துல அந்த ஒரு உடன் பாக்ஸ் எடுத்து இந்த கிஃப்ட் உனக்குரிய கிஃப்ட் தான், இதை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சுசானா கையில கொடுக்கவும் செய்றாங்க. அந்த பாக்ஸ் பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுத்திலும் மரத்தால செய்யப்பட்டிருக்கு. ஆனா மேல மட்டும் கண்ணாடி இருக்கும். சோ அந்த பாக்ஸை பாட்டிட்டு இருந்து வாங்கின சுசானா அந்த கண்ணாடியில தன்னுடைய முகத்தை பாக்குறான். அப்படி பார்த்த உடனே அவளுக்குனால செம்ம ஷாக்கு. ஏன்னா அந்த கண்ணாடியில தெரிஞ்சது அவளுடைய முகம் கிடையாது. இதுக்கு முன்னாடி இவங்களுடைய மூதாதையர் யாரோ இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுடைய ஃபேஸ் மாதிரியே தெரியுது. அதை பார்த்தோன்னே சுசானா கத்திக்கிட்டு யார் இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டிட்ட கேட்கிறான். அப்படி கேட்கும்போது அவளுக்கு முன்னாடி இருந்த பாட்டியும் மறைகிறாங்க, சைட்ல இருந்த சித்தியும் மறைகிறாங்க. ஆனா பின்னாடி இருந்து ஒரு குரல் மட்டும் ஒலிக்குது. அப்படி ஒலிக்கிற குரல் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, நீ பிறந்த அன்னைக்கு யார் இறந்தாங்களோ அவங்க தான் அந்த கண்ணாடியில தெரிகிறாங்க அப்படின்னு சொல்லுது. ஸோ இப்படி தான் அந்த கனவு எண்டாகுது. அப்படி அந்த கனவு எண்டாகிற அந்த டைம்ல சுசானா பயங்கரமா படபடுத்து வேர்த்த மாதிரி படுக்கையில எழுந்து உட்கார்ந்துருக்கான். அப்ப டைம் எக்ஸாக்டா பார்த்தீங்கன்னா அதிகாலை 4:44. அதுக்கப்புறம் அவளுக்கு தூக்கமே வரல, எப்படா வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கான். காலை 6 மணி ஆகுது. அப்படி ஒன்ஸ் 6 மணி ஆனா டக்குன்னு டெலிஃபோன்ட்ட போயிட்டு தன்னுடைய சிஸ்டருக்கு கால் பண்றான். ஆப்போசிட் சைட்ல அவளுடைய சிஸ்டர்னாலும் போன் எடுத்து இது எமர்ஜென்சி ஆடி இந்நேரமே கால் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அதுக்கு சுசானானாலும் எனக்கு நைட் இப்படி ஒரு கனவு வந்துச்சு, அந்த கனவுல கண்ணாடியில ஏன் முகத்துக்கு பதில வேற ஒருத்தவங்களோட
முகம் தெரியுது. சோ நம்மளுடைய ஃபேமிலியோட முன்னோர்களை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும், உன்னால ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். இதை கேட்டோன்னே அவளுடைய சிஸ்டர்னால செம்ம ஆச்சரியம். ஏன்னா சுசானாக்கு சின்ன வயசுல இருந்தே பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவோட குடும்பத்தை சுத்தமா பிடிக்காது இல்லையா. அப்படி இருக்கிறப்ப திடீர்னு இன்னைக்கு காலங்காத்தாலேயே போன் பண்ணிட்டு எனக்கு அம்மா ஃபேமிலியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு கேட்டான். அவங்களுக்கு ஆச்சரியமா தானே இருக்கும். சோ அந்த ஆச்சரியத்தோட உன் கனவுல ஓ முகத்துக்கு பதிலா கண்ணாடியில வேறொரு முகம் காட்டுச்சு பாத்தியா, அந்த முகத்தோட டீடைல்ஸ் கூட, அந்த டீடைல்ஸ் வச்சு அது யாருன்னு அம்மாட்ட நான் கொஞ்ச நேரத்துல கேட்டு சொல்றேன், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணு, இப்போதைக்கு அந்த டீடைல்ஸை கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. உடனே சுசானானால அந்த ஃபேஸோட டீடைல்ஸ் ஃபுல்லா அவங்க சிஸ்டர்ட்ட சொல்றான். அப்படி சொன்ன உடனே அவங்களும் போனை வைக்கிறாங்க. டைமும் ஓடுது, கிட்டத்தட்ட 45 நிமிடங்களும் கிடக்குது. அந்த 45 நிமிஷமும் சுசானா பாத்தீங்கன்னா அந்த போனுக்கிட்டே குட்டி போட்ட பூனை மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு நடந்துகிட்டே இருக்கான். அப்படி நடந்துட்டு இருக்கப்ப 45 நிமிஷம் கழிச்சு அந்த போனும் ரிங் ஆகுது. சுசானாவும் அந்த போனை போய் டக்குன்னு எடுக்கிறான். அப்படி எடுத்தோன்னு யாருன்னு அம்மாட்ட கேட்டியா, அது யாருன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி சுசானா கேட்கறான். ஆப்போசிட் சைடுல அவங்களுடைய சிஸ்டர் இருந்துகிட்டு அது வேற யாரும் கிடையாது, நீ சொன்ன ஃபேஸ் டீடைல்ஸை வச்சு பார்த்தான் அது நம்ம கிரேட் கிராண்ட் மதர், அதாவது முப்பாட்டியான விர்ஜினியா அவ்ரியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய சிஸ்டர் சொல்றாங்க. இதை கேட்டோன்னே சுசானானாலும் விர்ஜினியா அவ்ரியா அது யாரு, இந்த பேரையே நான் கேள்விப்பட்டது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அதுக்கு அவங்க சிஸ்டர்னாலும் நானே இப்பதான் இந்த பேரை கேள்விப்படுறேன், அது மட்டும் இல்லாம அவங்கள பத்தி அம்மா ஒரு கதையும் சொன்னாங்க. அவங்க 1903 டெக்சாஸ்ல இருக்க மார்சல் சிட்டில வாழ்ந்துட்டு இருக்கப்ப அவங்களுடைய கணவரையும் அவங்களுடைய பையங்களையும் விட்டுட்டு ஓடி போயிட்டாங்களாம். அப்படி ஓடி போனவங்க திரும்ப வரவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிஸ்டர் சொல்றாங்க. அப்படி சுசானாவோட சிஸ்டர் இதை சொல்லிட்டு இருக்கப்பே சுசானாக்குனாலும் செம்ம கோவம் வருதோட மட்டும் இல்லாம மனசுக்குள்ளேயே இது பொய், இது உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. அப்படி சுசானா இதை மனசுல சொல்லிட்டு இருக்கப்பே இன்னொரு விஷயத்தையும் சுசானா சிஸ்டர் போன்ல சொல்றாங்க. இன்னைக்கு அதாவது உனக்கு கனவு வந்த இந்த நாள் இருக்கு பாத்தியா, இந்த நாள்ல தான் அவங்க இறக்கவும் செஞ்சாங்க அப்படின்னு சொல்றா. இதை கேட்டோன்னே சுசானா டக்குன்னு குலுங்கி என்ன சொன்னா திரும்ப சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அதுக்கு அவங்க அக்கா இன்னைக்கு அதாவது ஜனவரி 3ஆம் தேதி தான் அவங்க இறக்கவும் செஞ்சாங்க அப்படின்னு மறுபடியும் சொல்றான். அதை கேட்டோன்னே சுசானா ஸ்டன்னாய் நிக்கிறதோட மட்டும் இல்லாம இந்த கனவுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு, அதை நம்ம கண்டுபிடிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவும் பண்றா. ஸோ அப்படி முடிவு பண்ண உடனே தன்னோட சிஸ்டர்ட்ட நீ அவங்க ஓடி போயிட்டாங்கன்னு என்கிட்ட சொன்ன உடனே எனக்கு அளவுக்கு அதிகமான கோபமும் வந்துச்சு. அதே நேரத்தில் இது உண்மையா இருக்காது, பொய் அப்படின்ற ஒரு உள்ளுணர்வும் எனக்குள்ள தூண்டிட்டே இருந்துச்சு. ஸோ கண்டிப்பா இந்த ஒரு இன்சிடென்ட்ல ஏதோ ஒரு மர்மம் மறைஞ்சிருக்கு, அந்த மர்மத்தை நம்ம கண்டுபிடிச்சு ஆகணும், அதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டர்ட்ட கேட்கறாங்க. இதை கேட்ட உடனே சுசானோட சகோதரினால லைட்டா ஜெர்க்காகி ஐயோ இதை நம்ம விட சொன்னது தப்பா போச்சே, இப்போ நம்மளையும் முடிச்சு ஏதாச்சும் தேடு வந்துடும் சொல்லி கூப்பிட்டு இருக்கான், இதை நம்ம ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா தாயே இதெல்லாம் யதார்த்தமா நடக்கிற சில விஷயங்கள் தான், இதுக்கு பின்னாடி எந்த விதமான மர்மமும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது, உனக்கு வரதெல்லாம் சாதாரண கனவு தான், இதை நீ சகஜமா எடுத்துட்டு வாழ்க்கையை ஓட்டுற வழியை மட்டும் பாரு, அதை தவிர்த்து ஏதாச்சும் தேடுவோம்லாம் தேடாத அப்படின்னு சொல்லிட்டு சுசானாவை சமாதானப்படுத்த தான் செய்யறாங்க. ஆனா எனக்கு தான் சுசானாவோட சகோதரி அப்போ சுசானாவை சமாதானப்படுத்தினாலும் நாட்கள் ஓட ஓட இதுக்குள்ள ஏதோ ஒரு மர்மம் இருக்கு, அதை நம்ம கண்டுபிடிச்சு ஆகணும் அப்படின்ற ஒரு பெரிய சுசானாக்குள்ள வளர்ந்துட்டே இருக்கு. அப்படி வளர வளர தன்னோட சகோதரியும் போட்டு இவங்க நச்சரிச்சுட்டே இருந்திருக்காங்க. சோ ஒரு ஸ்டேஜுக்கு மேல சுசானோட சகோதரிய பொறுமையை இழந்து சரி இப்போ உனக்கு என்ன வேணும், இதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு நம்ம தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதானே, அதோட பிளான் என்னன்னு சொல்லி நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா ஹெல்ப் பண்றதுக்கு சுசானோட சகோதரி சுசானா கிட்டே வந்து நிக்கவும் செய்யறாங்க. அப்படி சுசானோட சகோதரி வந்த உடனே சுசானா சொன்ன முதல் விஷயமே அவங்க என்னைக்கு இறந்தாங்கன்னு நீ சொன்ன, நான் பிறந்த அன்னைக்கு அதாவது ஜனவரி 3 1958 தானே இறந்தாங்கன்னு சொன்னேன். சோ அன்னைக்கு டேல அவங்க இறந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா டெக்சாஸ்ல இருக்கிற மார்சல் லைப்ரரியில இருக்கிற ஏதாச்சும் ஒரு நியூஸ் பேப்பர்ல, அதாவது அன்னைக்கு டேல ரிலீஸ் ஆன நியூஸ் பேப்பர்ல அவங்களோட கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் இருக்கணும். சப்போஸ் அப்படி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அவங்க ஓடி போயிட்டு மறுபடியும் திரும்ப வரவே இல்லை அப்படின்ற விஷயம் பொய்யாயிரும். ஏன்னா ஒரு வீட்டுல இருந்து ஓடி போன ஒரு பெண்மணிக்காக யாருமே கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் நியூஸ் பேப்பர்ல கொடுத்துலாம் அடிக்க சொல்ல மாட்டாங்க. அப்படி அடிச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த பொண்ணு ஓடி போகல, இங்கதான் இருந்திருக்காங்க அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதை கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா நம்ம உடனே அந்த மார்சல் லைப்ரரியில போயிட்டு அன்னைக்கு டேல இருந்த அந்த நியூஸ் பேப்பர் எல்லாம் திருப்பி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அப்படி கூப்பிட்ட உடனே சுசானாவோட சிஸ்டரும் யோசிக்காம அவங்க கூட கிளம்பி அந்த லைப்ரரிக்கு போயிடறாங்க. அப்படி போன உடனே அதே நாள் அதாவது ஜனவரி 3 1958 ரிலீஸ் ஆன எல்லா நியூஸ் பேப்பரையும் எடுத்து பக்கம் பக்கமா ஒரு பக்கம் விடாம திருப்பி பார்க்கறாங்க. அப்படி திருப்பி பார்க்கறப்ப ஒரு நியூஸ் பேப்பர்ல ஒரு பக்கத்துல கண்ணீர் அஞ்சலி போஸ்டர்ல அவங்களோட போட்டோவே இருக்கு, அதாவது விர்ஜினியா அவ்ரியோட போட்டோவே இருக்கு. ஸோ இதை பார்த்த உடனே சுசானாவோட சிஸ்டர்னாலும் வேற லெவலில் தூக்கி வாரி போட்டுருது. என்னடி இது இவங்க வீட்டை விட்டு ஓடி போயிட்டாங்க அப்படின்னு தான் நம்மளோட வீட்டில் இருக்கிற எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. அதை கேட்டு தான் நானும் ஓட்ட சொன்னேன். ஆனால் இப்போ நியூஸ் பேப்பரை பார்க்குறப்ப தான் தெரியுது அவங்க வீட்டை விட்டுலாம் ஓடி போகல, வீட்டில் இருந்த மாதிரி தான் இறந்து போயிருக்காங்க அப்படின்றதேவும். ஸோ அப்போ நம்ம இருந்து ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாங்க அப்படின்னு சுசானாவோட சிஸ்டரே இப்போ சுசானா கிட்ட ஓப்பனா சொல்றாங்க. இப்படி சுசானாவோட சிஸ்டர் இந்த விஷயத்த சுசானாட்ட சொல்லிட்டு இருக்கப்ப சுசானா அதை பெருசா கண்டுக்கிறாம அந்த போஸ்டரே ஒத்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்க்குற அந்த ஒரு டைம்ல சுசானாவோட சிஸ்டர் நான் ஓட்ட தான்
தாண்டி பேசிட்டு இருக்கேன், நான் பேசுறதுக்காக முன்னாடி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறப்ப நீ கொஞ்சம் அமைதியா இரு, இதுக்கு கீழே ஒரு லொகேஷன் போட்டிருக்காங்க பாத்தியா, இங்கதான் இவங்களுக்கு இறுதி சடங்கு நடந்திருக்கு. சோ அங்க போனோம் அப்படின்னா கண்டிப்பா கூடுதலான சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுசானாவோட சிஸ்டரை கூப்பிட்டுட்டு அந்த சிமெட்ரிக்கு போறாங்க. அப்படி அந்த சிமெட்ரிக்கு போன உடனே அந்த சிமெட்ரியோட ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கிற ஒரு நபரை சந்திச்சு ஜனவரி 3, 1958 இறுதி சடங்கு செய்யப்பட்டவங்களோட லிஸ்ட் எங்களுக்கு கிடைக்குமா, அன்னைக்கு டேல விர்ஜீனியா அவேரி அப்படின்றவங்க இறுதி சடங்கு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த சடங்கு நடந்த இடத்தை எங்களுக்கு காமிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்படி கேட்ட உடனே அந்த ஒரு நபரும் அந்த ரெக்கார்ட் எடுத்து செக் பண்ணி பாக்குறாரு. அப்படி செக் பண்ணி பாக்குறப்ப நீங்க சொன்ன அதே டேட்ல விர்ஜீனியா அவேரிக்கு இங்கதான் இறுதி சடங்கு நடந்திருக்கு. அப்படி நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க அந்த ஒரு இடத்துல தான் அடக்கம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்தை காமிக்கிறாரு. அப்படி காமிக்கப்பட்ட அந்த ஒரு இடத்துல விர்ஜீனியா அவேரி அப்படின்ற எந்த ஒரு கல்வெட்டுமே இல்ல. அதை பார்த்தோன்னே ஏன் அவங்களுக்கு மட்டும் கல்வெட்டு வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறப்ப ஆமாமா அன்னைக்கு இவங்களுக்கு இறுதி சடங்கு பண்ணி ஜஸ்ட் புதைக்க மட்டும் தான் செஞ்சாங்களே தவிர இவங்களுக்கு கல்வெட்டு எதுவும் வைக்கல அப்படின்னு அவரும் சொல்றாரு. அப்படி சொன்ன உடனே சுசானாவோட சிஸ்டரும் அந்த கல்லறை இருக்கிற அந்த ஒரு இடத்தை போய் பாக்குறாங்க. அப்படி பாக்குறப்பதான் சுசானாக்கு ஒரு விஷயமே ஸ்ட்ரைக் ஆகுது. சுசானா சின்ன வயசா இருக்கிறப்ப, அதாவது 4ல இருந்து 5 வயசா இருக்கிறப்ப அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற மரத்துல ஏறி இறுதி சடங்கு நடக்கிறப்பெல்லாம் பைனாகுலரை வச்சு பாப்பாங்கன்னு சொல்லிட்டு இருந்தோம் பாத்தீங்களா. அப்படி பாக்குறப்பெல்லாம் சுசானா இறுதி சடங்கு பண்றதெல்லாம் ஒத்து பார்க்கல. அதற்கு மாற இந்த கல்லறை இருக்கு பாத்தீங்களா, அந்த கல்லறையை தான் பைனாகுலரை வச்சு ஜூம் பண்ணி பார்த்துட்டு இருந்திருக்கா. அந்த ஒரு விஷயம் இப்பதான் சுசானாக்கு ஸ்ட்ரைக் ஆகவே செய்யுது. சோ அப்பயே நான் இந்த கல்லறையை தான் பார்த்துட்டு இருந்தேனே தவிர அவங்க பண்ற இறுதி சடங்கை பார்க்கல அப்படின்றத இப்பதான் அவ ரியலைஸே பண்றா. இப்ப இந்த 2 பேரும் இருக்கிற இந்த சிமெட்ரி வேற எங்கேயும் கிடையாது. சின்ன வயசுல அவங்க இருந்த வீட்டுக்கு பக்கத்துல ஒரு கத்தோலிக் சிமெட்ரி இருக்குன்னு சொல்லியிருந்தோம் பாத்தீங்களா, அதே சிமெட்ரியில தான் இப்ப அந்த 2 பேர் நிக்கவே செய்யறாங்க. ஸோ இந்த ஒரு டாட் கனெக்ட் ஆன உடனே சுசானாக்கு இன்னும் கொஞ்சம் ஈகர்னஸ் அளவுக்கு அதிகமாக இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இன்னமும் கொஞ்சம் நம்ம டீப்பாக தோண்டணும் அப்படின்னா இன்னமும் பல மர்மங்களை நம்மளால கட்டவிழ்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சுசானாவோட சிஸ்டரை கூப்பிட்டு மறுபடியும் அதே லைப்ரரிக்கு போறாங்க. அப்படி போறப்ப சுசானாவோட சிஸ்டருக்கு ஒண்ணுமே புரியல. எதுக்கடி மறுபடியும் அதே லைப்ரரிக்கு போறோம், அங்க போய் என்னடி பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அதுக்கு சுசானா அந்த கண்ணீரஞ்சலி போஸ்டர் நம்ம சிம்பிளா பார்த்துட்டு வந்துட்டோம், அதை இன்னமும் கொஞ்சம் டீடைல்டா பார்த்தோம் அப்படின்னா மேபி இன்னமும் சில விஷயங்கள் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே லைப்ரரிக்கு போயிட்டு அதே நியூஸ் பேப்பர் எடுத்து அந்த கண்ணீரஞ்சலி போஸ்டர் மறுபடியும் பாக்குறாங்க. அப்படி பாக்குறப்பதான் இதுக்கு முன்னாடி மிஸ் பண்ண இன்னொரு விஷயத்தையும் படிக்கிறாங்க. அதுதான் 14 வருடங்களா சான் பிரான்சிஸ்கோல இருக்கிற ஓக்லாண்ட் ஏரியால வாழ்ந்த விர்ஜீனியாக்கு இறுதி அஞ்சலி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுல தெளிவா மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ இந்த ஒரு சான் பிரான்சிஸ்கோ அப்படின்ற வேர்டு தான் பாத்தீங்கன்னா டக்குன்னு சுசானாவை தூக்கி வாரி போடுது. அது சுசானாவை மட்டும் கிடையாது, இந்த ஒரு விஷயத்தை பத்தி சுசானாவோட அங்கிள்கிட்ட சொல்றப்போ சுசானாவோட அங்கிளையுமே தூக்கி வாரி போட்டுச்சு. இதுக்குள்ள சம்மதம் இல்லாம இவங்க 2 பேரும் அதை தூக்கி வாரி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இப்ப ரீசெண்டா வந்த இந்த ஒரு கனவு வர்றதுக்கு சில வருடங்களுக்கு முன்னாடி சுசானா சான் பிரான்சிஸ்கோக்கு போயிருந்திருக்காங்க. அதாவது 1996 வருஷம் அவங்க சான் பிரான்சிஸ்கோக்கு போயிருக்காங்க. அப்படி போறப்ப அந்த சான் பிரான்சிஸ்கோல தான் அவங்க மாமாவும் சில வருடங்களா வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. சோ அவர் கூட தான் சேர்ந்து இவங்க வெளியே சுத்தவும் போயிருக்காங்க. அப்படி போறப்ப சுசானாக்குனால அங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. ஏன்னா ஒரு இடத்துக்கு நம்ம புதுசா போறோம் அப்படின்னா அங்க இருக்கிற எல்லாமே நமக்கு புதுசா தானே தெரியணும். ஆனா சுசானாக்கு சான் பிரான்சிஸ்கோ புதுசாவே தெரியல. அங்கேயே பல வருடங்கள் வாழ்ந்து பழந்துண்டு கொட்டப்பட்ட ஒரு பிளேஸ் மாதிரி சுசானாக்கே தெரிஞ்சிருக்கு. அங்க இருக்கிற பஸ் ரூட்டா இருந்தாலும் சரி, ட்ரெயின் ரூட்டா இருந்தாலும் சரி, அங்க இருக்கிற கடைகளா இருந்தாலும் சரி, அங்க இருக்கிற சந்து பொந்துன்னு சொல்லிட்டு எல்லா பிளேஸுமே ஆல்ரெடி சுசானாக்கு தெரிஞ்ச மாதிரி எல்லா இடத்துக்கும் கூட்டு போயிட்டு இருக்கா. ஏன் அங்கேயே சில வருடங்களா வந்து சுசானாவோட மாமாக்கு கூட பாத்தீங்கன்னா சில பிளேஸ்க்கு போறதுக்கு வழி தெரியாம இருந்திருக்காரு. அப்படி வழி தெரியாம இருந்த அவரை கூட இந்த வழியா போனா அந்த இடத்துக்கு நம்ம ஈஸியா போயிடலாமாமா அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு குறுக்கு வழியெல்லாம் கூட்டு போயிருந்திருக்கான். இதை பாக்குறப்ப சுசானாவோட மாமாக்குனாலே செம்ம ஆச்சரியமா இருந்திருக்கு. இதெல்லாம் எப்படிமா உனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவரே கேட்டு இருந்திருக்காரு அந்த டைம்ல. அப்படி கேட்கிறப்ப சுசானா அதுக்கு சிம்பிளா எனக்கே இது எப்படி தெரிஞ்சுன்னா தெரியவே இல்லை, ஆனா ஆல்ரெடி இங்க பல வருடங்கள் வாழ்ந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் எனக்கு இருக்கவே செய்யுது அப்படின்னு அப்பயே அவங்க மாமாட்ட சுசானா சொல்லி இருந்திருக்கா. சோ அப்படி சொன்ன அந்த ஒரு விஷயத்தை இப்ப ரீகால் பண்ணி பாக்குறப்பதான் விர்ஜீனியா இந்த ஒரு சான் பிரான்சிஸ்கோல தான் 14 வருடங்களா வாழ்ந்திருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இப்ப சுசானா கண்டுபிடிச்சிருக்கா இல்லையா. சோ அப்படி கண்டுபிடிச்சதை வச்சு பாக்குறப்ப மேபி நம்ம முப்பாட்டியோட மறுபிறவியா தான் நம்ம பிறந்திருக்கோமோ அப்படின்ற ஒரு விஷயமே சுசானாக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. இந்த ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆன நிமிஷத்துல இருந்து அவங்களுக்கு என்னென்ன கனவுகள் வருதோ, கனவுகள் மட்டும் கிடையாது, என்னென்ன எண்ணங்கள்லாம் வருதோ, எதுல அவங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச மாதிரியான ஃபீலிங்கை கொடுக்குதோ அது எல்லாத்தையுமே டைரியில நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி எழுத ஆரம்பிக்கிறப்பதான் இவங்களே அறியாம சில விஷயங்களை இவங்க செய்யறது அவங்களே உணர ஆரம்பிக்கிறாங்க. அதுல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இவங்க டைரியில் எழுதுறப்ப இவங்களோட ஓன் ஹேண்ட் ரைட்டிங்ல இவங்க எழுதுற மாதிரியே இல்ல, அதுக்கு மாறா வேற ஏதோ ஒரு ஹேண்ட் ரைட்டிங்ல இவங்க எழுதுற மாதிரி தான் இருக்கவே செய்யுது. ஏன்னா இவங்க எப்பயுமே எழுதுறப்ப என்ன மாதிரி எழுதுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈஸ்ட் டெக்சாஸ் பெர்னாகுலர் ஃபார்மட்ல தான் எழுதவே செய்வாங்க. ஆனா எப்ப இருந்து இவங்க டைரியில நினைவுகளை எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுத ஆரம்பிச்சாங்களோ அப்ப இருந்து இவங்க ஈஸ்ட் டெக்சாஸ் பெர்னாகுலர் ஃபார்மட்ல எழுதாம அதற்கு மாறா நியூ ஆர்லியன்ஸ்ல இருக்கிற பேரக்கியால் ஸ்கூல்ல படிச்சவங்க எழுதுனா எந்த மாதிரி எழுதுவாங்களோ அதே ஃபார்மட்ல தான்
தான் எழுதவே செஞ்சிருக்காங்க. சோ இந்த ஒரு விஷயமே இவங்களுக்கு வினோதமா தான் இருந்திருக்கு. அது மட்டும் கிடையாது, இவங்க டைரியில தனக்கு வந்த நினைவுகளை எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ஸ் எழுத ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுங்களேன், இவங்க கை நிக்கவே நிக்காதான். அது பாட்டுக்கு நினைவுகள் படப்படன்னு எக்கச்சக்கமா வந்த மாதிரி கடகடன்னு சொல்லிட்டு எழுதிட்டே தான் இருப்பாங்களாம். அப்படி எழுதுறப்ப அவங்களுக்கு ரெஸ்ட் அப்படின்ற ஒன்னு நினைக்காத அளவுக்கு நிறைய எழுதிட்டே தான் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இவங்களுக்கு வரவே செஞ்சுச்சான். இப்படி அவங்க அவங்களோட நினைவுகளை எழுதின இந்த ஒரு டைரிக்கு பின்னாட்கள் ஒரு பேரும் வச்சாங்க. அதுதான் விர்ஜீனியாஸ் டைரி. சோ இப்படி சுசானா ஒவ்வொரு நினைவுல அந்த டைரியில மென்ஷன் பண்ணிட்டு இருக்கப்பதான் ஒரு நினைவு அவங்களுக்கு வருது. அந்த ஒரு நினைவு சுசானாவே தூக்கி வாரி போட்டுருது. அந்த நினைவு தான் சுருக்கமான விர்ஜீனியாவோட வாழ்க்கை. எஸ், உங்களுடைய முப்பாட்டியான விர்ஜீனியா பத்தி சொல்லணும் அப்படின்னா, அவங்க பிறந்ததுல இருந்தே பாத்தீங்கன்னா அவங்களுடைய தாத்தா பாட்டி இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க கூட தான் பிறந்து வளரவே செய்யறாங்க. அப்படி இவங்க வந்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய தாத்தா பாட்டி பாத்தீங்கன்னா பயங்கரமான பணக்காரங்க. அவங்கள்ட்ட செல்வ வளங்கள் எக்கச்சக்கமா இருக்கு. சோ ஒரு செல்வ குடும்பத்துல ஜாலியா பிறந்து வளர்ந்துட்டு இருக்காங்க. அப்படியே காலங்கள் ஓடுது, 4 வயது ஆகுது. அந்த டைம்ல தான் விர்ஜீனியாவோட பேரண்ட்ஸ் பாத்தீங்கன்னா அவங்களுடைய தாத்தா பாட்டி வீட்டுல இருந்து பிரிஞ்சு, அதாவது நியூ ஆர்லியன்ஸ்ல இருந்து பிரிஞ்சு டெக்சாஸ்ல இருக்க ஜேபர்சனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. அப்படி முடிவு பண்றப்ப எப்படி அங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறப்ப தான் அந்த காலகட்டத்துல ரயில் போக்குவரத்துலாம் கிடையவே கிடையாது. ஒன்லி ரிவர் வழியா தான் போய் ஆகணும். சோ நதி வழியா போறது அப்படின்றது ரொம்ப சேஃபான பயணமா இருக்காது, கொஞ்சம் டேஞ்சரஸான பயணமா தான் இருக்கும். இது என் பிள்ளைக்கு உகந்ததா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு விர்ஜீனியாவோட அம்மா என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்பதான் அமெரிக்கா ரயில் போக்குவரத்தை மேம்படுத்திட்டு இருக்காங்க. அவங்க ஒன்ஸ் ரயில் போக்குவரத்தை போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் விர்ஜீனியா தாத்தா பாட்டி வீடான நியூ ஆர்லியன்ஸ்ல இருந்து டெக்சாஸ்க்கு வரட்டும், அது வரைக்கும் அவன் இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படி சொல்றதோட மட்டும் இல்லாம விர்ஜீனியாவை தாத்தா பாட்டிட்ட நியூ ஆர்லியன்ஸ்லயே விட்டுட்டு அவங்க நதி வழியா டெக்சாஸ்க்கு போகவும் செஞ்சிடறாங்க. அப்படி போனதுக்கு அப்புறம் விர்ஜீனியாவும் தாத்தா பாட்டிட்ட நல்லா செல்வ செழிப்போட வளரவும் செய்யறான். நியூ ஆர்லியன்ஸ்ல இருக்க பேராக்கியல் ஸ்கூல்ஸ்ல சேர்ந்து படிக்கவும் செய்யறான். மேற்படிப்புக்காக ஜெர்மனிக்கும் போறான். அங்கேயும் போய் படிப்பை முடிச்சுட்டு திரும்பவும் நியூ ஆர்லியன்ஸ்க்கே வர்றான். அப்படி வந்து இவன் நியூ ஆர்லியன்ஸ்ல இருக்கிறப்ப இவளுக்கு 19 வயசு ஆகுது. அந்த டைம்ல தான் இவங்க அப்பாட்ட இருந்து ஒரு கடிதமும் வருது. அந்த கடிதத்துல என்ன குறிப்பிட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா, உன்னுடைய தங்கச்சி இறந்து போயிட்டான், அவனுடைய இறுதி சடங்குக்கு நீ கண்டிப்பா வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. அதை எழுதுனது வேற யாரும் கிடையாது, அவங்க அப்பா தான் எழுதவே செஞ்சிருக்காரு. சோ தங்கச்சி இறந்து போயிட்டா அப்பாவும் வர சொல்லிருக்காரு அப்படின்றப்ப அங்க போகாம இருக்க முடியாது இல்லையா. சோ அதனாலே இது வரைக்கும் டெக்சாஸ் பக்கம் தலை வச்சே படுக்காத விர்ஜீனியா ஃபர்ஸ்ட் டைம் டெக்சாஸ்க்கு போறான். ஆனா அப்படி அவ போனதுக்கு அப்புறம் தான் அவளுக்கே தெரியுது அவளுடைய தங்கச்சி உண்மையிலேயே இறக்கவே இல்லை, இது அவங்க அப்பா வச்ச ஒரு சதி வலை அப்படின்னேவும். எஸ், நார்மலா உனக்கு கல்யாணம் நீ இங்க வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா விர்ஜீனியா வரமாட்டா அப்படின்றது அப்பாவுக்கு நல்லாவே தெரியும். சோ அதனாலே தங்கச்சி இறந்து போயிட்டா அப்படின்னு ஒரு மாபெரும் பொய்ய சொல்லி தான் இங்க வரவே வச்சிருக்காரு. அப்படி வர வச்சதோட மட்டும் இல்லாம அங்க இருக்கிற ஒரு செல்வ செழிப்பு மிக்க ஒரு மாப்பிளையும் பார்த்து வச்சிருந்திருக்காரு. அவருக்கே பாத்தீங்கன்னா விர்ஜீனியாவை கல்யாணமும் பண்ணி வச்சிடறாரு. அப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறப்ப இவர் நல்ல மாப்பிளை தான், தன்னுடைய பொண்ணை நல்லா பார்த்துப்பாரு அப்படின்ற எண்ணத்துல தான் அவருக்கு கல்யாணமே பண்ணி வைக்கிறாரு. ஆனா ஒன்ஸ் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க நினைச்ச நினைப்பு எல்லாமே மண்ணாதான் போச்சு. எஸ், கல்யாணம் முடிஞ்சதுல இருந்தே பாத்தீங்கன்னா அந்த மாப்பிளை விர்ஜீனியாவை பயங்கரமா கொடுமைப்படுத்துறாப்ல. இன்னும் கொஞ்சம் சிம்பிளா சொன்னா அப்படின்னா விர்ஜீனியாவை ஒரு மனுஷியாவே கன்சிடர் பண்ணாம ஒரு விலங்க போலதான் நடத்தவே செய்யாம். இது இவன் மட்டும் கிடையாது, அவங்க குடும்பமே அப்படித்தான் நடத்துறாங்க. இந்த கொடுமைகள் எல்லாத்தையும் தாங்கிட்டு விர்ஜீனியா காலத்தை ஓட்டவும் செய்யறா. அப்படி ஓட்டுறப்பே பாத்தீங்கன்னா அவளுக்கு குழந்தைகளும் பிறக்குது. அப்படி குழந்தைகள் பிறந்ததுக்கு அப்புறமாவது இவங்க திருந்திடுவாங்க அப்படின்னு விர்ஜீனியா நினைச்சிட்டு இருந்தாம். ஆனா அதுக்கப்புறம் தான் இவங்க ரொம்ப மோசமாவும் பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ இதுக்கு மேலே நம்ம இங்க இருந்தோம் அப்படின்னா இவங்க நம்மளை கொன்னே விடுவாங்க, இங்க இருந்து நம்ம தப்பிச்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் தப்பிச்சு போக ட்ரை பண்றான். ஆனா அப்படி ட்ரை பண்றப்ப இவங்க புடிச்சிட்டு வந்து தரன்னு படிக்கட்டுல மேல் நோக்கி இழுத்துட்டு போய் அந்த வீட்டோட அட்டிக்கு இருக்கு பாத்தீங்களா, அந்த அட்டிக்குல இருக்க ஒரு ரூம்குள்ள போட்டு அடைச்சு பூட்டவும் செஞ்சுறானுங்க. இந்த ஒரு நிகழ்வு தான் நைட் மேரா நம்மளுடைய சுசானாவோட கனவுல சின்ன வயசுல இருந்து அடிக்கடி வந்துட்டே இருக்கவும் செஞ்சிருக்கேன். சோ இப்படி அடைச்சதுக்கு அப்புறம் என்ன யாராவது காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு அந்த ஃபேமிலி இருக்க பேரை சொல்லி கத்திக்கிட்டே இருந்திருக்கான். ஆனா என்னதான் கத்துனாலும் அந்த ஃபேமிலி இருக்க ஒருத்தன் கூட விர்ஜீனியாவை கண்டுக்கிறவே இல்ல, விலங்கமா தான் நடத்தவும் செய்யறானுங்க. இப்படியே காலங்களும் ஓடுது. தான் பெற்ற குழந்தைகளை கையில தொட்டு கூட பார்க்க முடியாமையும் எக்கச்சக்கமான கொடுமைகளை அனுபவிச்சுட்டு நாட்களை தள்ளிட்டு இருக்கா. அப்படி தள்ளிட்டு இருக்கப்ப தான் அவங்களுடைய பாட்டி இருக்காங்க பாத்தீங்களா, அதாவது சின்ன வயசுல வளர்த்த பாட்டி இருக்காங்க பாத்தீங்களா, அந்த பாட்டிட்டு இருந்து ஒரு லெட்டர் வருது. அந்த லெட்டர் சாதாரணமா பாக்குறதுக்கு வெறும் லெட்டரா தான் தெரியும். ஆனா அந்த லெட்டருக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு ஹிடன் மேப்பை அந்த பாட்டி மறைமுகமா மறைச்சு அனுப்பி விட்டு இருந்திருக்காங்க. அந்த ஹிடன் மேப் வேற எதுவும் கிடையாது, நீ அந்த வீட்டுல இருந்து எப்படி ஈஸியா தப்பிக்கணும் அப்படின்றதுக்குரிய பிளான் தான் அது. ஒன்ஸ் அந்த மேப் விர்ஜீனியாவோட கைக்கு கிடைச்ச உடனே அந்த மேப்ல போட்டிருக்க பிளான் படியே அவங்க அந்த வீட்டுல இருந்து தப்பிச்சு எஸ்கேப் ஆகி ஓடவும் செஞ்சிடறாங்க. அதாவது அவங்க பாட்டிட்ட வந்து சேரவும் செஞ்சிடறாங்க.
சோ இந்த ஒரு நினைவு தான் சுசானாக்கு வந்த நினைவுகள்லயே மிக முக்கியமான நினைவு அப்படின்னு அந்த டைரியில குறிப்பிடவே செஞ்சிருக்காங்க. சோ இப்போ நீங்க சொன்ன கதையை வச்சு பாக்குறப்ப விர்ஜீனியா டெக்சாஸ்ல இருந்து கிளம்பி ஓடி போயிட்டாங்கன்னா, ஓடி போனவங்க மறுபடியும் அவங்க மகனை பார்க்கவும் வரல, அவங்க ஃபேமிலிக்காகவும் வரலடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லலாம். ஆனா ஒன்ஸ் அவங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் எனக்கு லீகலா டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல அப்பீலும் பண்ணிருக்காங்க. அப்படி அப்பீல் பண்றப்ப என்னுடைய குழந்தைகளை எனக்கே திரும்ப வாங்கி கொடுங்க, நானே வளர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இருந்திருக்காங்க. அப்படி இவங்க அப்பீல் பண்ண அந்த ஒரு மனுவை விசாரிச்சு பாக்குறப்ப இவங்க சைடு நியாயம் இருக்கு அப்படின்றது தெரிஞ்ச உடனே இவங்களுக்கு லீகலா டிவோர்ஸும் கொடுத்துறாங்க, குழந்தைகளை நீங்களே வளர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டரும் பாஸ் பண்ணிடுறாங்க. ஆனா என்னதான் கோர்ட் இந்த மாதிரி ஆர்டரை பாஸ் பண்ணாலும் இத விர்ஜீனியாவோட ஹஸ்பண்ட் அண்ட் அவங்களோட ஃபேமிலி மதிச்சாங்களா அப்படின்னு கேட்டா அதுதான் கிடையாது. அவங்க இந்த ஒரு ஆர்டரை ஒரு பொருட்டா கூட மதிக்கல. அப்படி மதிக்காம இருந்தா கூட பரவாயில்ல, அதையும் தாண்டி இவளே சரியான ஒரு பைத்தியக்காரி, பைத்தியம் முடிச்சுதான் என் வீட்டுல இருந்தே ஓடி போயிட்டா. அப்படி ஓடி போன அந்த ஒரு பைத்தியக்காரிட்ட எங்களோட பிள்ளைகளை போய் கொடுத்தா எங்களோட குழந்தைகளையும் அவ பைத்தியமா மாத்திருவான். எங்களோட குழந்தைங்க பைத்தியமாகாம தப்பிக்கணும் அப்படின்னா அந்த பைத்தியக்காரிட்ட கொடுக்காம இருக்கிறதா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் விர்ஜீனியாவை பைத்தியக்காரின்னு சொல்லியே விர்ஜீனியாவோட குழந்தைகளை விர்ஜீனியாட்ட கொடுக்காமையே இவங்களே வளர்த்துட்டு இருந்திருக்காங்க. அதுவும் அப்படி வளர்க்குறப்ப அந்த சின்ன பிள்ளைகிட்ட என்னத்தை சொல்லி வளர்த்துருக்காங்கன்னா, உங்க அம்மா சரியான ஓடுகாலி, அவ வீட்டை விட்டு ஓடி போயிட்டா, அவ நல்லவளே கிடையாது, கெட்டவன்னு சொல்லிதான் வளர்க்கவே செஞ்சிருக்காங்க. சோ தன்னோட ஃபேமிலியில சொன்ன அந்த ஒரு விஷயம் தான் உண்மை அப்படின்னு நம்பி தான் அந்த சின்ன குழந்தையா இருக்கவங்க வளர்ந்து அவங்களோட ஜெனரேஷனுக்கு சொல்லி இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்பவும் வச்சிருந்திருக்காங்க. சோ இது உண்மை கிடையாது, பொய் அப்படின்றத ப்ரூவ் பண்ற விதமா சுசானா பின்னாட்கள் அந்த டைவர்ஸ்க்கு வந்த ஆணை இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த ஆணையை தேடி கண்டுபிடிச்சு எடுத்து அதை ப்ரூஃபாவும் சப்மிட் பண்ணவும் செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க தாத்தா பாட்டிட்ட இருந்து பிரிஞ்சு போய் சான் பிரான்சிஸ்கோல கிட்டத்தட்ட 14 வருடங்கள் விர்ஜீனியா வாழ்ந்திருந்திருக்காங்க. அப்படி வாழ்ந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு 75 வயதாகிறப்ப மறுபடியும் டெக்சாஸ்க்கு வந்து என்னுடைய குழந்தைகளை இப்பயாச்சும் என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கூத்தாடி கேட்டு இருந்திருக்காங்க. ஆனா அப்ப கேட்கறப்ப கூட இவங்க கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாம மறுபடியும் விர்ஜீனியாவை பார்த்து, ஏ பைத்தியக்காரி, மறுபடியும் எதுக்கு நீங்க வந்து நீ ஒரு பைத்தியக்காரின்றதை இன்னுமா நீ நம்பாம இருக்க, உங்ககிட்ட எல்லாம் எங்களோட பிள்ளைகளை கொடுக்கவே முடியாது, ஒழுங்கு முறையாத இங்க இருந்து ஓடி போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு துரத்த தான் செஞ்சிருக்காங்க. அப்படி அடிச்சு துரத்துனது இவங்க மட்டும் கிடையாது, அந்த ஊரே பாத்தீங்கன்னா இவங்கள பைத்தியக்காரி தான் சொல்லவும் செஞ்சிருக்காங்க. ஏன்னா இவங்க தன்னோட பிள்ளைகள்கிட்ட மட்டும் ஓடி போயிட்டா அப்படின்னு சொன்னதோட மட்டும் இல்லாம அந்த ஊர் ஃபுல்லாவே அவ ஒரு பைத்தியக்காரின்னு சொல்லி நம்பவும் வச்சிருந்திருக்காங்க. சோ அதனாலே அந்த ஊரே பாத்தீங்கன்னா விர்ஜீனியாவை பைத்தியக்காரின்னு சொல்லியிருக்காங்க. சோ அதனாலேயே ஊரே நம்மள பைத்தியக்காரி தானே சொல்லுது, நம்ம இதுக்கு மேலே எதுக்கு நார்மலான ஒரு மனிதனா வாழணும், நம்ம பேசாம ஒரு பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலே போய் சேர்ந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே வாலண்டியரா போய் ஒரு பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில சேர்ந்து அங்கேயே தன்னுடைய இறுதி நாட்களை கழிச்சுட்டு கடைசியா தனக்கு 80 வயதாகிறப்ப கடைசி வரைக்கும் தன்னுடைய பிள்ளைகளை கட்டி தழுவ முடியாமையே தன்னுடைய உயிரை அவங்களே மாய்த்து கொள்ளவும் செஞ்சிடறாங்க. இப்படி அவங்க இறந்த அந்த ஒரு நாள், அதாவது ஜனவரி 3, 1958 அன்னைக்கு தான் சுசானாவும் இந்த உலகத்துல கண் விழித்து பிறக்கவும் செய்றா. அப்படி பிறந்த சுசானா தான் சின்ன வயசுல இருந்து சின்ன நைட் மேர்ஸா வரவும் செஞ்சிருக்கு. கடைசியில 41 வருஷங்கள் கழிச்சு விர்ஜீனியா இறந்த நாளான ஜனவரி 3, 1999 வருஷம் அந்த ஒரு மிகப்பெரிய நைட் மேர், அதாவது கண்ணாடியில சுசானா முகத்துக்கு பதிலா விர்ஜீனியா முகம் தெரிஞ்சு பாத்தீங்களா, அந்த ஒரு கனவு வந்துச்சு. அந்த கனவு வச்சுதான் சுசானா இவ்வளவு விஷயங்களை தேடி கண்டுபிடிக்கவும் செஞ்சாங்க. அது இதை மட்டும் கண்டுபிடிக்கல, கிட்டத்தட்ட 117 வருடங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு உயிலையும் சுசானா தன்னுடைய நினைவுல வச்சு கண்டுபிடிச்சாங்க. அந்த உயில எழுதுனது வேற யாரும் கிடையாது, விர்ஜீனியாவோட தாத்தா பாட்டி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க தான் விர்ஜீனியாக்காண்டி எழுதவே செஞ்சிருக்காங்க. அதோட நிக்காம விர்ஜீனியாவை அடைச்சு வச்சிருந்த வீடையும் தன்னுடைய நினைவுல வச்சு சுசானா கண்டுபிடிச்சாங்க. ஒன்ஸ் விர்ஜீனியா அந்த வீட்டுல இருந்து தப்பிச்சு போனதுக்கு அப்புறம் விர்ஜீனியாவோட கணவர் அவருடைய குழந்தைகளை வேற ஒரு வீட்டுல கொண்டு போய் வளர்க்கவும் செஞ்சாரு. அந்த ஒரு வீட்டையும் சுசானா தன்னுடைய நினைவுல வச்சு கண்டுபிடிக்கவும் செஞ்சாங்க. சோ இப்படி தன்னுடைய முப்பாட்டியோட வாழ்க்கையை கண்டுபிடிச்ச சுசானாவை பார்த்த அவங்க அம்மா, நீ என் மகளான சுசானாவே கிடையாது, என்னுடைய முப்பாட்டியான விர்ஜீனியாவோட மறுபிறவிதான் அப்படின்னு ஒத்துக்கவே செஞ்சுட்டாங்க. இது அவங்க மட்டும் கிடையாது, எக்கச்சக்கமான மறுபிறவி ஆராய்ச்சியாளர்களும் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல இவ்வளவு ப்ரூஃபை கொடுத்து நிரூபிச்சனாலேயே சுசானா விர்ஜீனியாவோட மறுபிறவிதா அப்படின்னு ஒத்துக்கவும் செஞ்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் மேல இந்த சுசானாவோட லைஃப் ஸ்டோரி 2 புக்காவும் எழுதி வெளியிடவும் செஞ்சிருக்காங்க. இப்ப உங்க லைஃப் ஸ்டோரியை தழுவி ஒரு படம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தையும் நடத்திட்டு இருக்காங்க. தன்னுடைய போன ஜென்மத்தில் இழைக்கப்பட்ட அந்த ஒரு அநீதிக்கு நீதி கிடைக்கிறதுக்காகவே மறுபடியும் மறுபிறவி எடுத்து 100 வருடங்கள் கழித்து தனக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக எக்கச்சக்கமான ப்ரூஃபை கலெக்ட் பண்ணி அதுக்கான நீதியை வாங்கின இந்த ஒரு மறுபிறவி கதையை பத்தின உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பை.